அன்பான சகோதரி, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு தேவ ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதலையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பானவர்களே, உங்களுடைய ஜெப தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் கவுன்சிலிங்குக்கும் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள முடியும். இலவசமாக தேவ பணியில் உங்களுக்கு ஆண்டவரின் சத்தியத்தையும் ஆலோசனைகளை தரவும் ஜெபிக்கவும் நாங்கள் காத்திருக்கின்றோம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த உங்கள் யாவருக்கும் நன்றி. இக்காணொலியை உங்கள் நண்பருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இவ்வேளையிலும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் ஆசீர்வதியும். கர்த்தாவே, நாங்கள் உம்முடன் நடக்க வாஞ்சியாக இருக்கின்றோம். ஆயினும் எங்கள் மாம்ச பலவீனங்கள் உம்முடன் நடக்க முடியாதபடிக்கு உம்மை தடுக்கின்றது. கர்த்தாவே, எங்களை உம்முடைய பிரஸ்தாவினால் நிரப்பி நாங்கள் உம்முடன் நடக்க, உம்முடன் உறவாட, உம்முடைய ரட்சிப்புக்குள் வழிநடத்தப்பட எங்களுடன் பேசும் ஐயா. இவ்வேளையிலும் சரீர வியாதியிலும் மன உளைச்சலிலும் இருக்கும் உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம். அவர்களுடைய தேவைகளை சந்தியும். உம்முடைய வழியில் நடக்க முடியாமல் பின்வாங்கி வேறு திசையில் நடக்கும் உடைய பிள்ளைகளை நீர் கரம் பிடித்து தொலைந்த அந்த ஆடுகளாகிய உம்முடைய பிள்ளைகளை தேடி வந்த மேய்ப்பர் நீர். அவர்களை உம்மண்டை அழைத்து வாரும் இயேசுவே. இச்செய்தி உம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான பாதையை காட்டும் செய்தியாக இருக்க கிருபை தாரும். தங்கள் விசேஷித்த நாட்களை கொண்டாடும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இவ்வேளையிலும் உலகத்தின் சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இலங்கை இந்திய சமாதானத்துக்காக, ஆஸ்திரேலியா நாட்டின் சமாதானத்துக்காக, எங்கள் இஸ்ரேல் ஈரான் நாட்டின் சமாதானத்துக்காக, அனைத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் பேசுங்கள் ஐயா, நாங்கள் கேட்கின்றோம். விசேஷித்த நாட்களை கொண்டாடும் உம்முடைய பிள்ளைகளை அபரிதமாய் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தந்தையே, ஆமென். அன்பானவர்களே, வேத பாடமாக எபேசியர் எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களும் அதன் பின்பு 8ஆம் வசனத்தையும் வாசிக்கப்போம். எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள், அதன் பின்பு 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் நடவுங்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆம், இதை அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கூறுகின்றார். இன்றைய நாளிலும் உங்களுடன் இதை குறித்து பேச வேண்டும் என்று ஜெபித்த பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை பிரத்யட்சமாக எனக்கு தந்தார். புதிய ஆண்டு வரும் பொழுது நாங்கள் அநேக தீர்மானங்களை எடுக்கின்றோம். எங்கள் வாழ்க்கையிலும் அநேக தீர்மானங்களை எடுக்கின்றோம். ஆயினும் பலர் அதை நாங்கள் தொடர்கின்றோம், புதிய ஆண்டின் தீர்மானங்களை. ஆனால் சிலர் அதை விட்டு விடுகின்றோம். நாம் எடுக்கும் தீர்மானங்களை எம் வாழ்வில் நடைமுறைப்படுத்தி இருந்தால் நாங்கள் இப்பொழுது எங்கேயோ ஆசீர்வாதமாக இருந்திருப்போம். ஆசீர்வாதமான தீர்மானங்களை எடுக்கின்றோம். உடற்பயிற்சி செய்ய வேண்டும், நடைப்பயிற்சி செய்ய வேண்டும், ஆனால் நன்றாக படிக்க வேண்டும், இப்படியாக அன்பாக இருக்க வேண்டும், இவற்றை நாங்கள் இடையில் விட்டு விடுகின்றோம். இதே போல தேவனுடன் நடக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் எடுக்கின்றோம். இடையில் அவைகளை சிறிது காலத்தில் விட்டு விடுகின்றோம். அன்பானவர்களே, இவ்வேளையிலும் எம் வாழ்க்கையில், ஆவிக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் இறைவனுடன் நாங்கள் தொடர்ந்து நடக்க அப்போஸ்தலனாகிய பவுல், எங்கள் மூத்த சகோதரன், எமக்கு ஒரு வழிகாட்டியை தருகின்றார்.
அவர் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் இருந்து இன்று எங்களுடன் எவ்விதமாக நாங்கள் கிறிஸ்துவுடன் வெற்றி நடை போட முடியும், வீர நடை போட முடியும் என்பதை எமக்கு கூறும் கருத்தை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இங்கு பார்க்கும் பொழுது எபேசியர் நிருபம் எம் கைகளில் இருக்கும் ஒரு இரத்தின சுருக்கம், வேதத்தின் இரத்தின சுருக்கம் என்று அழைத்தால் மிகையாகாது. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை இருக்கும் அத்தனை புத்தகங்களை சுருக்கிய ஒரு புஸ்தகம் எபேசிய நிருபம் என்று நாங்கள் அழைக்கலாம். அங்கே எவ்விதமாக நாங்கள் ஆண்டவருடன் உறவாடும் பொழுது, ஆண்டவருடன் நடக்கும் பொழுது ஆசீர்வாதம் இருக்கின்றது. முதல் 3 அதிகாரங்களும் மிகுதி 3 அதிகாரங்களும் சமுதாயத்தில் எவ்விதமாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். குடும்ப உறவு, கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், தொழிலாளி முதலாளி, சமூக ஆசீர்வாதங்கள், சீரமைப்பு, இவைகளை தெளிவாக நடைமுறை வாழ்க்கையில் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கூறுகின்றார் தன் வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து. அன்பானவர்களே, உங்களிடத்தில் நான் ஒரு பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். தயவாக எபேசியர் நிருபத்தை நீங்கள் முழுவதுமாக ஒரே நேரத்தில் வாசித்து தியானித்து உங்கள் வாழ்க்கையின் பயிற்சியை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுக்கு ஒரு புதிய த்ரெட்மில்லை வாங்கி விடுகின்றீர்கள் என்றால் அதை மீண்டும் அதை மேனுவலை பார்ப்பீர்கள், எவ்விதம் செய்வது என்று பயிற்சி செய்வீர்கள். ஆம், அதில் நீங்கள் பரிச்சயமாகி நீங்கள் உங்கள் நடைக்கு அப்பியாசம் கொடுக்கின்றீர்கள், ஆசீர்வாதத்தை பெறுகின்றீர்கள். அதை வாங்கிவிட்டு அப்படியே மூலையில் இருந்தால் அதில் பிரயோஜனம் இல்லை. அதே போல எங்கள் வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை, இறைவனுடன் நடப்பதற்கு இருக்கும் உமக்கு தந்த வழிகாட்டி மேனுவல் இந்த எபேசியர் நிருபம் என்று கூறினால் மிகையாகாது. அன்பானவர்களே, இன்று நாங்கள் பார்க்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் இதைத்தான் கூறுகின்றார். இச்செய்தியை கேட்கும் நாங்கள் அநேகர் ரட்சிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவை அறிந்தவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். ஆயினும் ரட்சிப்பு என்பது, இறைவனுடன் நடப்பது என்பது ஒரு நாள் விடயம் அல்ல. ஒரு நாளில் ரட்சிக்கப்பட்டோம் என்பது அல்ல. ரட்சிப்பு என்பது எங்கள் வாழ்க்கை முழுவதிலும் நடக்கும் ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது. இன்று அநேகர் கூறுகின்றால், நீ ஒரு நாளில் ரட்சிக்கப்பட்டால் அதன் பின்பு நீ என்ன பாவம் செய்தாலும் பரவாயில்லை. இது தவறு. ரட்சிப்பு என்பது தினம் ஆண்டோடன் நடக்கும் நிகழ்ச்சியாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இரட்சணிய சேனையை, சல்வேஷன் ஆர்மியை உருவாக்கிய தேவ மனிதர் வில்லியம் பூத் என்பவரை பார்த்து ஒருவர் கேட்டார், ஐயா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களா என்று. அவர் கூறினார், ஆம், நான் ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்படுகிறேன், ரட்சிக்கப்படுவேன். தொடர்ச்சியான ஒரு அனுபவமாக இந்த ரட்சிப்பு இருக்கின்றது. அன்பானவர்களே, இன்று நாங்கள் ஆண்டோடன் நடக்கின்றோமா? இந்த கிறிஸ்தவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். இன்று நம் வாழ்க்கை ஆண்டோடு நடக்கின்றோமோ? ஏனோ தானோ என்ற ஒரு சடங்காச்சார கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாங்கள் வாழ்கின்றோமா? மூதாதையரில் ஒருவர் கிறிஸ்தவரானார். அவர் எவ்விதமான எதிர்ப்புகளின் மத்தியில் கிறிஸ்தவரானார். அவருடைய வைராக்கியத்தை நாங்கள் அறிந்திருக்கின்றோம், கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அவருடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், பூட்டப்பிள்ளைகள் நாங்கள் ஏனோ தானோ என்று அனலுமின்றி குளிருமின்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதைத்தான் ஆண்டவர் அங்கு வேதனையாக கூறுகின்றார் வெளிப்படுத்தின நிருபத்தில். நீ உன் ஆதி அன்பை விட்டு விட்டாய். அழுகின்றார். அந்த ஆதி அன்பு, திருமணத்தின் அங்கு கணவனும் மனைவியும் புதிதில் எத்தனை அன்பாக அந்யோன்யமாக இருக்கின்றார்கள். பின்பு அங்கோ அன்பு தணிந்து போகின்றது. கணவன் எங்கோ, மனைவி எங்கோ. அதே வண்ணம் ஆண்டவர் எம் ஆத்ம மணவாளன் எம்முடன் கைகோர்த்து நடக்க வாஞ்சிக்கின்றார். அவருடன் நடக்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, இங்கு எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலும் கூறப்படுகின்றது, நீங்கள் கிறிஸ்துவின் குறிய பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். நாங்கள் ஒளியின் பிள்ளைகள், இருளின் ஆதிக்கத்தில் அல்ல. இங்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களை பார்க்கின்றவர்கள்
இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் சுகந்த வாசனையின் பலியாக அவர் வந்தார். நானும் நீங்களும் சுகந்த வாசனையை அறிந்து கொள்ள இறைவனுக்கேற்ற சுகந்த வாசனையாக வந்தார். ஏனெனில் நானும் நீங்களும் அந்த சுகந்த வாசனையின் நறுமணத்தில் நாங்களும் சுகந்த வாசனையாய் இருப்பதற்கு இன்று அந்த இயேசுவின் ஆசீர்வாதம், பரிசுத்தாவின் அபிஷேகம் உமக்குள் இருக்கின்றதா? இங்கு அப்போஸ்தலன் பவுல் கூறுகின்ற கலாத்தியர் நிருபம் முழுவதும், எபேசியர் நிருபம் முழுவதும் அங்கு இறைவனுடன் உமக்கு இருக்கும் உறவு, சமுதாயத்தில் இருக்கும் உறவு, இதை அங்கு யாக்கோபு உமக்கு தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து கூறுகின்றார். அங்கு மேலிருந்து கீழ் வரும் தடி வேட்டிகள் உமக்கும் இறைவனுக்கும் இருக்கும் உறவை விளக்குகின்றது. பக்கத்தில் இருக்கும் ஹொரிசோண்டல் தடி எனக்கும் என் சகோதரனுக்கும் இருக்கும் உறவை குறிக்கின்றது. இன்று பழைய ஏற்பாட்டில் யாக்கோபு இஸ்ரவேலாக மாறுகின்றார். அவருடைய வாழ்க்கையில் இந்த சிலுவை காணப்பட்டது. எப்படி? அவர் அங்கு இறைவனை காண்கின்றார். அங்கு பெத்தேலில் அங்கு படுத்திருக்கும் பொழுது, அவர் கல் வைத்து தூங்கும் பொழுது, ஏணியில் தேவதூதர்கள் தேவர்களாக மேலே ஏறுவதும் இறங்குவதும் அங்கு செங்குத்து தடியை விளக்குகின்றது. பின்பு தன் சகோதரன் ஏசாவை பார்த்த பொழுது, ஆதியாகமம் 33 அதிகாரம் 10 அவர் கூறுகின்றார், உமது முகத்தில் என் சகோதரனை பார்க்கின்றேன். சகோதர சிநேகம். இன்று தமிழர்கள் நாங்கள் ஸ்தோத்திரம் கூறுகின்றோம், கைகூப்புகின்றோம். இது தமிழ் கலாச்சாரம் எப்படி வந்தது? தமிழர்கள், நாங்கள் இலங்கை இந்தியர்கள், இந்த ஆதியாகமம் 33 அதிகாரத்தில் யாக்கோபு உமது முகத்தில் என் சகோதரனாகிய உமது முகத்தில் இறைவனை பார்க்கின்றேன் என்று நாங்கள் இந்த தாற்பயத்தை தான் பவுல் அப்போஸ்தலன் எபேசியர் நிருபத்தில் கூறுகின்றார். நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் இறைவனுக்கு பிரியமாக நடந்து கொள்ள வேண்டும். உங்கள் சகோதரர்களுக்கு பிரியமாக இறைவனுக்கேற்றபடி நாங்கள் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஆமென்.